ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஆமாங்க, நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி டெவில் எக். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 எக்கை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன், ஹாட் பாயில். அதிலிருந்து இப்போ நம்ம யோக்கை பிரித்து எடுத்துக்கலாம். ஆமாங்க, இந்த டெவில் எக் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா யோக்கையும் நம்ம பிரித்து வச்சிடலாம். ஸோ இங்கே ஹாட் பாயில் பண்ண எக் எடுத்து 2 கட் பண்ணி அதிலிருந்து யோக் பிரித்து வச்சாச்சு. நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் பேனை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு பெரிய ஆனியன் ரஃப்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கூட பொடியாக சால்ட்டு போட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபைன் சாப் கூட பண்ணிக்கலாம். நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருந்த யோக் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் யோக் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த யோக்கெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மயோனைஸ் தான் உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி தரும். நமக்கு இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. பேன் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் ப்ராசஸ் கொண்டு போயிடலாம். அடுத்து எக் ஒயிட் இருக்கு இல்லையா, அதை நான் மைதாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைதா ஃப்ளோர் நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து மைதாவை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு கோட்டிங் இப்போ ரெடி பண்ணிடுறோம். நல்லா உங்களுக்கு இந்த பேட்டர் திக்காக இருக்கணும். அடுத்து திரும்பியும் அந்த மைதா ஃப்ளோரில் ஒரு டிப் நல்லா ஒரு கோட் பண்ணிவிட்டு, ஸோ இது நல்லா மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஓட்ஸ் மிக்சரில் ஒரு டிப், திரும்பியும் மைதா மிக்சரில் ஒரு டிப். இப்போ இதை எடுத்து நம்ம ஓட்ஸ் மிக்சரில் போட்டு நல்லா கோட் கொடுத்துக்கலாம். இப்படி எல்லா ஒயிட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரெடி பண்ணி வச்சுருந்ததெல்லாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். திருப்பி விட்டு ஆயிடுச்சு. ஃப்ரை பண்ணதை எடுத்தாச்சு. ஆறுனோடனே நம்ம ஆல்ரெடி எக் மயோனைஸ் மிக்சர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே டாப்பிங் மாதிரி வைக்கிறோம். ஸோ இங்கே உங்கள் க்ரியேஷன் தான். நான் இப்படி இது மேலே வச்சு
அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் வைக்க போகிறேன். நம்மளோட டெவில் எக் ரெடி. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். ஹாலோவின் ஸ்கூல்லலாம் ஹாலோவின் கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க.